அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, வேகமாக வளர்கிறது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இது எதுக்கு ரிப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவோட பொருளாதாரத்த ஒரு செயல்படாத பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்திருப்பார். அதுக்கு ரிப்ளை குடுக்கக்கூடிய வகையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பொருளாதாரம் எப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு சில உதாரணங்கள் மட்டும் குடுத்திருக்கார். நெறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில உதாரணங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2014ல இந்தியாவுல 5 சிட்டீஸ்ல மட்டும் தான் மெட்ரோ இருந்துச்சு. இப்ப 24 சிட்டீஸ்ல மெட்ரோ இருக்கு. மோர் தென் 1000 கிலோமீட்டர் மெட்ரோ நம்மகிட்ட இருக்கு. சரியா? மெட்ரோ ரயில் நெட்வொர்க் மட்டுமே. சரியா? வேர்ல்டு லெவல்ல மெட்ரோ நெட்வொர்க்ல நம்ம 3 பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஓகேவா? இது முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா, இந்த ஜான்வரில தான் நம்ம வேர்ல்டுலயே 3 லார்ஜஸ்ட் மெட்ரோவா மாறியிருப்போம். அடுத்ததா 2014ல 74 விமான நிலையங்கள் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, 160 விமான நிலையங்கள் வந்து இருக்கு. அதே மாரி வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 3 நேஷனல் வாட்டர்வேல இருந்து இப்ப 30 நேஷனல் வாட்டர்வேவா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி நம்ப மருத்துவமனைகள் அந்த மருத்துவ கல்வின்னு பார்க்கிறப்ப 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் எய்ம்ஸ் யுனிவர்சிட்டீஸ் அந்த எஜுகேஷனுக்காகவும் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்துச்சு. இப்ப 22 எய்ம்ஸ், 704 மருத்துவக் கல்லூரிகள் வந்து இருக்கு. அதே மாதிரியான ஒரு வளர்ச்சிய நம்மளால உயர்கல்வியிலயும் பார்க்க முடியுது. அதே மாரி நம்மளுடைய ஏற்றுமதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2014ல 468 இருந்தது. இப்ப 824 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி கொண்டு வந்து அதுல நம்ம முன்னோடி நாடாக இருக்கோம். அதே மாதிரி செமிகண்டக்டர்லயும் நம்ம இப்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த விண்வெளி துறையிலயும் நம்ம வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த மாரி நெறைய வளர்ச்சி வந்து நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் சொல்லியிருக்கார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு கைபேசி ஏற்றுமதி, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆ ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள். அதனுடைய ஏற்றுமதி எல்லாத்திலுமே இந்தியா வந்து சிறந்து விளங்கக்கூடிய நாடாகவும், எல்லா ஒரு துறையிலுமே வேகமா வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க நன்றி பயவா வினை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்காலத்திலும் தன்னை மிக உயர்வாக எண்ணி வியந்து மதிக்கக் கூடாது. நன்மை தராத செயலை தான் விரும்பவும் கூடாது. நம்மளே நம்மளே எப்பயும் பிரைஸ் பண்ணவும் கூடாது. நன்மை தராத செயல்கள நம்ம பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 439 அதிகாரம் குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து யானைகளுடைய பாதுகாப்ப பத்தின ஒரு விஷயம் வந்து குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சுருங்கும் வாழ்விடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு யானைகளுக்கும், மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய மோதல்கள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. வனப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, போதிய அளவுக்கு தண்ணீர், உணவு இந்த மாரியான விஷயங்கள் இல்லாதப்ப, யானைகள் விவசாய நிலங்களுக்குள்ள வந்துருது. அந்த மாரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அந்த ஹேபிடேஷன் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றது. அதே மாதிரி ஹண்டிங் வந்து அதிகமா பண்றது. ஆ காடுகள வந்து விவசாயத்துக்காக நம்ம காடுகள வந்து அழிக்கிறது. இந்த மாதிரியான காரணங்களால யானைகளுக்கு தங்களுடைய வாழ்விடம் இல்லாம போகுது. அதுதான் முக்கியமான காரணமே. இந்த மனிதர்களுக்கும், விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய மோதல், குறிப்பா யானைகளுக்கும், மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய மோதலுக்கு முக்கிய காரணம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யானைகள் தினசரியா ஒரு 150 கிலோ உணவு சாப்பிடும். 100 லிட்டர் கிட்ட தண்ணீர் வந்து குடிக்கும். அதே மாதிரியான அ கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அது அங்கிட்டு, இங்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உணவு தேவைக்காகவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யானைகளுடைய வழித்தடம் எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல எலிஃபேண்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட தகவல் படி பார்க்கிறப்ப 20 எலிஃபேண்ட் காரிடார்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட்டோட டேட்டா படி பார்க்கிறப்ப. அதிலயுமே பார்த்தீங்கன்னா, 25 இந்த யானை வழித்தடங்கள்ல 25% தான் பாதுகாக்கப்பட்ட காடுகள்ல இருக்கு. ஒரு நேஷனல் பார்க்குள்ளயோ, இல்ல பயோஸ்பியர் ரிசர்வ்குள்ளயோ இருக்கு. மீதி 75 பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கப்படாத வனப்பகுதிகள்ல இருக்கு. சரியா? இந்த கோர் ஜோன், பஃபர் ஜோன், டிரான்சிஷன் ஜோன் இந்த மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான பாதுகாக்கப்படாத வனப்பகுதிகள்ல அதிகமான அ யானை வழித்தடங்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. பாதுகாக்கப்படாத பகுதிகள் அப்படின்னு சொல்லி வனப்பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அங்க டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுது? நம்ம போய் ரெசார்ட் கட்டுறோம், இல்ல டூரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஏதாவது பண்றப்ப, அந்த இடத்துல யானைகளுக்கும், மனிதர்களுக்குமான மோதல் ஏற்படுது. இத தடுக்கிறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாகநாதன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. இந்த நாகநாதன் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த யானை வழித்தடங்கள
மத்திய அரசாங்கம் சொன்ன 20ல இருந்து இன்கிரீஸ் பண்ணி 42 சொல்லியிருப்பாங்க. 42 எலிஃபண்ட் காரிடார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுவுமே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுச்சு அரசியல் காரணங்களுக்காக. அந்த ஊரு இந்த யானை வழித்தடம் 42 யானை வழித்தடங்கள்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படும். அதெல்லாமே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள்ள வந்துரும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த யானைகளுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம காடுகள்லயே ஏற்படுத்தி குடுக்கணும். தேவையான அளவு அந்த புற்கள் வந்து அதிகமா இருக்கணும். கிராஸ்லேண்ட் வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் ஒரு யானை கூட்டமா வாழ்றதுக்கு உகந்த ஒரு ஏரியானா இந்த மாரியான கிராஸ்லேண்ட்ஸ் அதிகமா இருக்கணும். சரியா? அதே மாரி தேவையான தண்ணீர் தேவையும் நம்ம பூர்த்தி செஞ்சு குடுக்கணும். அப்பதான் விலங்குகள் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வராது அப்படிங்கிற மாரி இந்த ஒரு ஆர்டிகிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. நல்ல ஆர்டிகிள் படிச்சு பாருங்க. சரியா? தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.